Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம தமிழ்ல வந்து நல்லது கெட்டது அதாவது எதிர்ச்சொல் சொல்லுவோம் இல்லையா ஆப்போசிட் வேர்ட்ஸ் நல்லது கெட்டது தீயவன் நல்லவன் முதல் முடிவு அப்படினு சொல்லி நிறைய சொல்லுவோம் இல்ல சோ அந்த மாதிரி வந்து ஹிந்தில எப்படி அந்த வார்த்தைகளை வந்து சொல்றது எதிர்ச்சொற்கள் அப்படின்றத பார்க்க போறோம். இது வந்து learn hindi through tamil அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்ல அப்லோட் பண்றேன். and then இது வந்து என்ன அப்படினா advanced diploma course in Hindi. இது வந்து Central Hindi Directorate, New Delhi அதன் மூலமாக நடத்தப்படுற ஒரு எக்ஸாம். இது சம்பந்தமான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் வேணா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி ஃபுல் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருந்திருக்கீங்க இந்த மாதிரி அட்வான்ஸ் ஹிந்தி புக் வந்து டீச் பண்ணுங்க நம்மளுடைய சபா வந்து பிரவீன் விஷாரத் இந்த மாதிரி எடுக்கிறீங்களா. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய அட்வான்ஸ் ஹிந்தி சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட்டில் எடுக்கக்கூடிய அந்த லெசன்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வேணா இனி வர வீடியோஸில் வந்து நெக்ஸ்ட் அப்படியே ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு லெசனாக வந்து இந்த அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ கோர்ஸினுடைய லெசன்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் உங்களுக்கு வந்து மற்ற டீட்டெயில்ஸ் வேணும், இது என்ன படிக்கணும், எப்போ எப்படி இது எப்படி வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நம்ம பிரவீன் முடிச்சதுக்கப்புறம் பண்ணலாம். ஓகேவா, நம்ம விஷாரத் பிரவீன் இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் பண்ணலாம். அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா இது வந்து உங்களுடைய லெசனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம ஹிந்தி கற்றுக்கிறதுக்கான நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த வீடியோவும் ஒன்று. ஓகேவா, ஓகே இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த் அப்படின்னா முடிவு, ஆதி முதல், ஆதியும் அந்தமும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போது அந்த் அப்படின்னா முடிவு, ஆதி அப்படின்னா முதல். அந்தரங் பகிரங் அப்படின்னா அந்தரங்க அப்படின்னா ரொம்ப அந்தரங்கமான ஒரு பிரைவசியான ஒரு விஷயம் சொல்றது. பகிரங்க அப்படின்னா தெரியும், எல்லாரும் முன்னாடி பகிரங்கமாக வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம். அந்தகார் பிரகாஷ் உஜாலா, அந்தகார் அப்படின்னா இருள். ஓகேவா, ரொம்ப இருளான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்போ இருள். பிரகாஷ் உஜாலா அப்படின்னா வெளிச்சம், ரொம்ப நாள இருளுக்கு ஆப்போசிட் வெளிச்சம். நெக்ஸ்ட் அதிவிருஷ்ட் அனாவிருஷ்டி, அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி அப்படி, அதிவிருஷ்டி அப்படின்னா தேவைக்கும் அதிகமாக, அனாவிருஷ்டி அப்படின்னா தேவைக்கும் குறைவாக. அடுத்த அனுகூல் பிரதிகூல் அப்படின்னா, அனுகூல் அப்படின்னா இப்போ நம்ம இந்த அனுகூலமான திசை அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்ப்போம் இல்லையா, ராசி பலனில் அனுகூலமான திசை 8 அப்படின்னு சொல்லி நம்ம ராசி பலனில் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அனுகூல் அப்படின்னா நமக்கு சாதகமாக இருக்கக்கூடியது, பிரதிகூல் அப்படின்னா பாதகம். அடுத்த அனுராக் விராக் அப்படின்னா, அனுராக் அப்படின்னா ஒரு விஷயத்தின் மேல பற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த பற்று. விராக் அப்படின்னா பற்றற்ற. அப்பமான் மான் சம்மான், அப்பமான் அப்படின்னா அது பேர்ல இருக்கு இல்லையா அவமானம், மான் சம்மான் அப்படின்னா மானத்தோட அந்த விஷயம், அது அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட். நெக்ஸ்ட் பரதந்திர ஸ்வதந்திர, ஸ்வதந்திர அப்படின்னா என்ன, சுதந்திரமாக இருக்கிறது. பரதந்திர அப்படின்னா சுதந்திரமற்ற. அடுத்து பரமார்த் ஸ்வார்த் அப்படின்னா, ஸ்வார்த் அப்படின்னா சுயநலம், பரமார்த் அப்படின்னா சுயநலமற்ற எல்லார் மேலையும் வந்து இருக்கிறது. பிரதான் கவுன் அப்படின்னா, பிரதான் அப்படின்னா முக்கியமான, கவுன் அப்படின்னா அதாவது முக்கியத்துக்கும் அடுத்தது. ஓகேவா, இரண்டாம் தரம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது. அடுத்து பிரமுக் சாமானிய கவுன், இதுவும் வந்து பிரமுக் அப்படின்னா முக்கியமான, சாமானிய அப்படின்னா பொதுவான, சாமானிய ஜன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ சாமானிய அப்படின்னா சாதாரணமான பொதுவான. அம்ருத் ஆர் அமிய விஷ் ஹலாஹல், அம்ருத் அப்படின்னா அமிர்தம், விஷ் அப்படின்னா அந்த பேர்ல இருக்கு இல்லையா விஷம். அர்வாச்சின் நவீன், இது ரெண்டுமே வந்து நவீனமான அப்படின்றத மீன் பண்ணுது. பிராச்சீன் புராதன் புராணா இதெல்லாமே வந்து பழைய அப்படின்றத மீன் பண்ணுது. அடுத்து ஆதான் பிரதான், கொடுத்தல் வாங்குதல் கொடுத்தல் அப்படின்றது. அடுத்து ஆய வியய, ஆயனா வருமானம், வியய அப்படின்னா செலவு. அடுத்து ஆயத் நிர்யாத், ஆயத் அப்படின்னா இறக்குமதி, நிர்யாத் அப்படின்னா ஏற்றுமதி. ஆலோக் பிரகாஷ், அந்தகார் அந்தேரா, நம்ம ஆல்ரெடி அந்தகார் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் வெளிச்சமான வெளிச்சமற்ற இருளான. உத்கர்ஷ் அபகர்ஷ், உத்கர்ஷ் அப்படின்னா ரொம்ப செழிப்பா இருக்கக்கூடியது,
அப்பகர்ஷ் அப்படின்னா செழிப்பாக இல்லாமல் சீரழிந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லுவேல. ஸோ அது உத்தீர்ண அனுத்தீர்ண, இது வந்து மதிப்பெண் பெற்று, அனுத்தீர்ண அப்படின்னா அதற்கு ஆப்போசிட். அடுத்து உபகார் அபகார். உபகார்னா உபகாரம் செய்வது, அபகார் அப்படின்னா அது செய்யாமல் அந்த மாதிரி இருக்கிறது. அடுத்து உபயுக்த் அனுபயுக்த். கிருத்திம், நான் இது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவுமே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறதே வந்து டபுள் மீனிங்கான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது என்ன சொல்கிறதுன்னு புரியல. ஏன் நமக்கு வந்து இந்த மாதிரி கமெண்ட்டு, நம்ம வெறும் ஸ்டடி ஒரு டீச்சிங் சேனல் தானே வச்சுருக்கோம், ஏன் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு இருந்தது. நீ ரொம்ப பேசுகிற எதேதோ சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க. நானும் வந்து ஓகே ஓகே அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அந்த கமெண்ட்டை வந்து மியூட் பண்ணி தெரியாத மாதிரி ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன் அந்த கமெண்ட்டை. தயவு செய்து இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணாதீங்க. இங்கேன்னு இல்லை, வேறு எந்த சேனலுக்குமே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தயவு செய்து பண்ணாதீங்க. ஒரு விஷயத்த வந்து போடுறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸாக வந்து நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுறீங்க, பாராட்டுறீங்க அப்படின்னு இல்லைனாலும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி தேவையில்லாத கீழ்த்தரமான கமெண்ட்டை வந்து தயவு செய்து பதிவு பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு அவங்க எதேதோ போட்டிருந்தாங்க. நான் வேணா ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, சேனல் ஆரம்பிச்சது எப்படி, என்னுடைய சேனல் நான் வந்து எப்படி ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு இந்த 5 இயர்ஸ் வந்து இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? அதில் நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, இப்போவும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது நான் கண்டிப்பாக இதுக்காகவே நான் ஒரு வீடியோவாக போடுறேன். அதில் வெறும் டீச்சிங் சேனல் தான் அப்படின்னு நினைப்போம். பட் அதுலேயும் தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு வருது அப்படின்னு எனக்கு புரியலை. தேவையில்லாத எதேதோ கமெண்ட் பண்ணுறாங்க. நீ லைவாக எதேதோ சொல்லியிருந்தாங்க, அது நான் இங்கே தெரியப்படுத்த கூட விரும்பலை. தயவுசெய்து அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அது பார்க்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்ப மூட் அப்செட் ஆயிடுச்சு. இந்த 2 டேஸாக வந்து ரொம்பவுமே மூட் அப்செட்டாக இருந்தது. நம்ம என்ன இந்த யூடியூப் மூலிமா நான் வந்து இது வரைக்கும் இந்த ஒரு அமௌண்ட்டு இந்த 5 இயர்ஸில் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணது அப்படின்னலாம் நான் எதுவுமே ஏர்ன் பண்ணதில்லை. இருந்தாலும் வந்து நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அது என்னோட ஒரு பேஷனுக்காகவும் இருக்குது. அண்ட் தென் நானும் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் கண்டினியூவாக போட்டுட்ருக்கேன். நிறைய கமெண்ட் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. பட் இந்த மாதிரியான கமெண்ட் வந்து ரொம்பவுமே ஹார்ஷாக இருந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தயவு செய்து ப்ளீஸ் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு கிருத்திம் அக்ருத்திம் பிரகிருத். பிரகிருத்தினா என்ன? இயற்கை. அப்போது கிருத்திம் அப்படின்னா செயற்கை. செயற்கை இயற்கை. குரு லகு, பெரிய சிறிய. சாவ் சாயா தூப், நிழல் வெயில். பிரத்யக்ஷ நேரடி, பரோக்ஷ மறைமுகமான. பிராகிருத்திக் அப்ராகிருத்திக் கிருத்திம், இப்போ நம்ம பார்த்ததா இல்லையா, இயற்கை செயற்கை. லௌகிக் அலௌகிக், உலகியல் ரீதியான விஷயம், அது தெய்வீக. அந்த அலௌகிக் அப்படின்றது தெய்வீக ரீதியான அந்த மாதிரி சொல்கிறது. விசேஷ் சாமானிய. விசேஷ் அப்படின்னா சிறப்பான, சாமானியன்னா சாதாரண. விஸ்திருத் சம்ஷிப்த். விஸ்திருத்னா விரிவான, சன்ஷிப்த் அப்படின்னா சுருக்கமான. சன்யோக் வியோக், இணைவது பிரிவது. சஜீவ் நிர்ஜீவ். சஜீவ்னா உயிரோட்டம் உள்ள, லைவ்லி அப்படின்னு சொல்லுவோம்ல. நிர்ஜீவ் அப்படின்னா உயிரற்ற. சம்மான் அப்பமானம், நம்ம முன்னாடி பார்த்ததான் அப்பமானம். சமமான அந்த மரியாதை இல்லை மரியாதையற்ற, அந்த மாதிரி நிறைய அந்தந்த சென்டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்தமான மீனிங்ஸ் வந்து மாறுபடும். அடுத்து சாக்கார் நிராகார். சாக்கார்னா உருவமுடன் கூடிய, நிராகார் அப்படின்னா உருவமற்ற. சார்த்தக் நிரர்த்தக், அர்த்தமுடன் கூடிய அர்த்தமற்ற. சுகர்ம குகர்ம துஷ்கர்ம. சுகர்ம அப்படின்னா ஒரு நல்ல செயல், துஷ்கர்ம அப்படின்னா தீய செயல். சுகந்த் துர்கந்த், நல்ல ஒரு நறுமணம் உள்ள, இது வந்து நறுமணமற்ற ஒரு என்ன சொல்கிறது, நல்லா இல்லாத ஒரு வாசனை நம்ம சொல்லுவோம்ல, தீய ஸ்மெல்லு அப்படின்னு அந்த மாதிரி. அடுத்து ஜடு சேத்தன், உயிரற்ற உயிருடன், சேத்தன். ஜன்ம மிருத்யு மரண். ஜன்முன்னா பிறப்பு, மிருத்யுனா இறப்பு. ஜட்டில் கட்டின், இதனுடைய ஆப்போசிட் சரல். ஜட்டில் அப்படின்னா கடினம், இதுலேயே இருக்கு இல்லையா, கட்டின் ஆர் ஜட்டில். கடினம், சரல்னா எளிமை. துர்ஜன் சஜ்ஜன், தீய மக்கள் நல்ல நன்மக்கள். ஓகே. சுமதி குமதி. சுமதி அப்படின்னா இன்டெலிஜென்ட், குமதி அப்படின்னா இன்டெலிஜென்ட் அட்ட. சௌபாகிய துர்பாகிய, அது பேர்லேயே இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் ஹர்ஷ் விஷாத்
ஷோக். ஹர்ஷ் அப்படின்னா சந்தோஷமான, ஷோக் அப்படின்னா சந்தோஷமற்ற, கவலையுடன். ஹிம்சா அஹிம்சா. ஹிம்ஸ் அப்படின்னா நிந்தித்தல், அஹிம்சா அப்படின்னா அஹிம்சையுடன் நல்ல ஒரு வழியில் செல்வது, அஹிம்சை பாதையில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த அட்வான்ஸ் ஹிந்தி லெசன்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும், அதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கன்ஃபார்மாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இது என்ன எப்படி வந்து அப்ளை பண்ணணும், இன்னும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைம் இப்போ வரல, இயர்லி ஒன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி எப்போ டைம் வரும் அப்படின்றதையும் அதற்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகேவா? அது வரைக்கும் தயவுசெய்து எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. டைம் வந்து இன்னும் 1 month கூட இல்லை. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரீ டைம்ஸில் தயவுசெய்து நல்லா படிங்க. அண்ட் தென் ப்ளீஸ் தயவுசெய்து பார்த்துட்ருக்க நீங்கள் யாராவது இந்த மாதிரி யாருக்காவது தேவையில்லாத அன்வான்ட் கமெண்ட் பண்ணுறவங்களா இருந்தால் தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. முகத்தை காட்ட தைரியம் இல்லாத சில பேர் வந்து இந்த மாதிரியான கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. இங்கேன்னு மட்டும் இல்லை, எங்கேயுமே அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. பாய்.